Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. இன்று மாலை பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கும் நிலையில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு அவர் தேநீர் விருந்து அளிக்கிறார். இதில் யார் யார் பங்கேற்கிறார்கள் என்பது பற்றிய தகவல்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். நிரஞ்சன், இந்த தேநீர் விருந்து எப்ப நடைபெற இருக்கு, எத்தனை மணிக்கு நடக்குது, யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில இந்த தேநீர் விருந்துல கலந்துக்கிற நபர்கள் எல்லாமே மத்திய அமைச்சரவையில இடம்பெற போறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா நிரஞ்சன்? ஆனந்தி, சரியா 11:30 மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியுடைய அதிகாரப்பூர்வ அரசு இல்லத்துல தான் இந்த தேநீர் விருந்து அப்படின்றது நடக்குது. நமக்கு தெரிந்த வட்டாரங்கள்கிட்ட கேட்கும் பொழுது இன்று மாலை யார் யாரெல்லாம் அமைச்சர்களா பதவி ஏற்கிறாங்களோ அவர்களுக்கான அழைப்பு இதுதான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்றாங்க. அதுவாதான் இருக்கணும் அப்படின்றதும் நாமளும் யூகிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த பதவியேற்பு விழா 7:15 நடந்து அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்று மாலை பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அனைவருக்குமே, கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்குமே தேநீர் விருந்தும் அதே மாதிரி இரவு விருந்தும் வழங்குறாரு. இப்போ இந்த பிரதமருடைய தேநீர் விருந்துல கலந்து கொள்ளக்கூடியவங்க கட்சியுடைய தலைவர்களா இல்ல, சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ அப்படி கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களா இல்ல, கூட்டணியில இடம்பெற்று இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கு. அதன் மூலியமா தான் இந்த தேநீர் விருந்துல கலந்து கொள்ளக்கூடியவங்க அமைச்சரவையில இடம்பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுல பாஜகவை பொறுத்த வரைக்கும் மூத்த அமைச்சர்களா தற்பொழுது இருக்கக்கூடிய அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் இப்படின்னு முக்கிய அமைச்சர்கள் பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது. ஜோதிராதித்ய சிந்தியா, பிரகலாத் ஜோஷி, சர்பானந்த் சோனோவால், அதே மாதிரி ரயில்வே துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ், அர்ஜுன் ராம் மெக்வால், கிரண் ரிஜிஜு, முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு இப்படின்னு மூத்த அமைச்சர்கள் பலருக்கும், பியூஷ் கோயல் மாதிரியான முக்கிய தலைவர்களுக்கும் இன்றைய தேநீர் விருந்தில் வருவதற்கான அழைப்பு அப்படின்றது விடுக்கப்பட்டிருக்கு. இதை தவிர கூட்டணி கட்சி தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இன்றைய கூட்டத்தில் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் அப்னாதல் கட்சியுடைய அனுப்பிரியா பட்டேல் அவங்க இந்த விருந்துல கலந்துக்கிறதுக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோட வீட்டில் போய் ஆலோசனை நடத்தியிருந்தாங்க. அவங்களும் இந்த தேநீர் விருந்துல கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி மதசார்பற்ற ஜனதாதள கட்சியுடைய குமாரசாமி, ராஷ்டிரிய லோக்தள் கட்சியுடைய ஜெயந்த் சௌத்ரி, தெலுங்கு தேசம் கட்சியுடைய ராம் மோகன் நாயுடு, பெம்மசனி சந்திரசேகர் ராவ், அதே மாதிரி ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, பீகாருடைய ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சாவுடைய தலைவரும் முன்னாள் பீகார் முதல்வருமான ஜித்தன் ராம் மஞ்சி இப்படியான கூட்டணி கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இதுல மீண்டும் தெளிவுபடுத்துறோம், கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களுக்கு அல்லாமல் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால தான் அடிக்கோடிட்டு சொல்றோம், இப்ப அழைப்பு விடுக்கப்பட்டிருக்க கூடியவங்க இன்று மாலை பிரதமருடன் சேர்த்து அமைச்சரவையிலும் இடம் பெறுவாங்க அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்கின்றது. இன்றைய தினம் 30லிருந்து 32 பேர் வரைக்கும் பதவியேற்பாங்க அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு சொல்லப்படக்கூடிய சூழல்ல இந்த தேநீர் விருந்துல கலந்து கொள்ளக்கூடியவங்களுடைய விகிதாச்சாரம் பாத்தீங்கன்னா எந்தெந்த கூட்டணி கட்சிகள் எவ்வளவு அதிக இடங்களை பெற்றிருக்காங்களோ அதற்கேற்ப இப்ப தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து 2 பேருக்கு, ஐக்கிய ஜனதாதள கட்சியிலிருந்து 3 பேருக்கு இப்படின்னு அந்த விகிதாச்சார அடிப்படையில அழைப்பு அப்படின்றது விடுக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அவங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா தேநீர் விருந்துலயும் அவங்களும் கலந்துக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஆனந்தி, நிரஞ்சன், தமிழகம் சார்பாக யாராவது அங்க இருக்கிறாங்களா? குறிப்பா அண்ணாமலை இந்த தேநீர் விருந்துல பங்கேற்க இருக்கிறாரா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னும் தகவல்கள் பெரிய அளவில் உறுதிப்படுத்தப்படாமல் தான் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலும் சரி, பிரதமர் அலுவலகத்திலும் இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கிறது. எல் முருகன் அவர்களுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அவருக்கு இதுவரை அழைப்பு செல்லவில்லை, ஒரு 10:45 மணி வரையிலுமே அவருக்கான அழைப்பு செல்லவில்லை என்பதாக சொல்லப்படுகின்றது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு டெல்லியில் தான் இருக்கிறார். அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் டெல்லிக்கு தான் வந்திருக்கிறார். ஆனாலும் கூட அவர்களுக்கு அழைப்பு சென்றது சம்பந்தமான எந்த விவகாரமும்
தெளிவாக தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு ஆத்தென்டிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் அப்படின்றதுனால பிரதமர் அலுவலகத்திலிருந்தும் இன்னும் இவர்களுக்கான அழைப்பு சென்றது அப்படின்றது உறுதிபட கூறவில்லை. தகவல்கள் முன்னுக்கு பின்முரணா அங்க ஒரு சிலர் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத கட்சி சார்பாகவும் சில அதிகாரிகள்கிட்ட கேட்கும் பொழுதும் கிடைக்குது. இன்னும் சில பேர் இல்லை, அப்படியான அழைப்புகள் எதுவும் போகவில்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்கு. ஆனாலும் கூட 11:30க்கு இந்த தேநீர் விருந்து ஆரம்பித்ததற்கு பிறகு புகைப்படங்கள் வெளியாகும் பட்சத்தில் அதில் இடம்பெறக்கூடியவர்களுடைய காட்சிகளை வைத்து நாம் உறுதிப்படுத்தி விடலாம். கேரளாவிலிருந்து சுரேஷ் கோபி ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக முதல் முறையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா அவர் இப்பதான் வந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா அவருக்கு மத்திய அமைச்சரவையில கண்டிப்பா இடம் கிடைக்கும் அப்படின்ற தகவல்கள் டெல்லியில பரவலாகவே சொல்லப்படுறத பார்க்க முடியுது. அதனால இந்த தேநீர் விருந்துல கலந்து கொள்ளக்கூடியவங்க இன்னொரு கூடுதலான விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல ஆரம்ப கட்டத்தில் பிரதமருடன் இன்று பதவியேற்கக்கூடிய முதல் கட்ட அமைச்சரவை தான் இன்னைக்கு அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு மீண்டும் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து மற்ற அமைச்சரவை துறைகள், குறிப்பா தனி அந்தஸ்து பெற்ற அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் நியமிக்கலாம், MOS சொல்லப்படக்கூடிய இணையமைச்சர்களா யார் யாரெல்லாம் நியமிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டிலிருந்து அழைப்பு சென்றது அப்படின்றது இன்னும் தெளிவாகவில்லை. ஆனால் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் போன்ற மத்திய அமைச்சர்களுக்கு அழைப்பு சென்றிருப்பது உறுதியாகி இருக்கிறது. ஆனந்தி, தேநீர் விருந்து தொடங்கிய பிறகு இன்னும் யாரெல்லாம் உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு முழுவதுமாகவே தெரிஞ்சிடும். ஆனா தமிழக பாஜகவினர் யாராவது இருக்கிறாங்களா, அவங்களுக்கு மத்திய அமைச்சரவையில இடம் இருக்கா என்பது குறித்த தகவல்களை நீங்க உறுதிப்படுத்துங்க. தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.